மாட்டேங்குது. நானும் பார்த்துட்டே இருக்கேன் என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு பார்த்துட்டே இருக்கேன், நடக்க மாட்டேங்குது. காதலிக்கக்கூடியவர்களுக்கு அதை விட பயங்கரமான பிரச்சனை. காதல் இருந்தாலும் பிரச்சனை, காதல் இல்லைனாலும் பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு 39 நாட்கள் உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போய் இப்போ ஒரு நல்ல சாதனையை படைக்கக்கூடிய ஒரு 39 நாட்கள். என்ன சார் நான் 6 மாசமா ட்ரை பண்றேன், வேலை கிடைக்கல, இப்போ 39 நாள் என்ன சார் நடந்தோம்? ஒரு நாள், 1 மணி நேரம், 1 நிமிஷம் நல்ல நேரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். தொழில வேற ஏதாவது ஒரு பண்ணி நம்ம ஏதாவது மாத்திக்கலாம் அப்படின்ற யோசனைகள் வரும். அந்த மாதிரி யோசனை வந்து அதை எடுத்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். ஒரே ஒரு விஷயம், விடாமுயற்சி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியில இருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது. இந்த காலகட்டத்துல உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் ஜோதிடம் சேர்ந்து பணியா இருக்கும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா, குரு மங்கள யோகம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். என்ன சார் இந்த குரு மங்கள யோகம் என்னெல்லாம் பண்ணிரும், எனக்கு வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு, கஷ்டம் இருக்கு, நல்லது நடந்துருமா இந்த குரு மங்கள யோகம்? ஒரு ஜாதகத்துல குரு மங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமா இருக்குன்னா, அதுவும் சுபமான குரு மங்கள யோகமா இருக்கு அப்படின்னா, அந்த ஜாதகர் வாழ்க்கையில அனைத்து விதமான பாக்கியங்களும் சந்திப்பார். அந்த பாக்கியம் தேடி வரும். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க ஜாதகம் பார்க்கும்போது, சார் எனக்கு இதெல்லாம் அப்படியே அதுவா நடக்குமா, நான் முயற்சி பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அது இந்த குரு மங்கள யோகம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சில பாக்கியங்கள் நடக்கும். சில ஜாதகங்களை பார்த்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த முயற்சிகளையும் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் கொடுப்பாரு. அதான் ரொம்ப விசேஷம். குரு அப்படின்னு இயற்கை சுபகிரகம், அது சுபமான விஷயங்களை, பணம், பேரு, புகழ், திருமணம், வாய்ப்புகள், வீட்டுல சந்தோஷமான நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனா சில விஷயங்களுக்கு வந்து முயற்சி பண்ண வேண்டிய தேவை நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்ப அந்த முயற்சிக்கான காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா முயற்சி எப்பவுமே செஞ்சுட்டு இருப்பீங்க. விடாமுயற்சி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியில இருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது. இந்த காலகட்டத்துல எதெல்லாம் முயற்சி பண்ணலாம், எதெல்லாம் பாக்கியமா கிடைக்கும், எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா த்ரூ ஆகும், எதெல்லாம் உங்களுக்கு டஃப்பா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 12 ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை சொல்ல போறோம். சில நெகட்டிவ்ஸ் இருக்கலாம், இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பா நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்தது தான் ஜோதிட சாஸ்திரம். அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது நடக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் கூட பண்ணலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. 12 ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு இயற்கையாவே இந்த குரு மங்கள யோகம் உண்டு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவர் மங்களக்காரகனான செவ்வாய். அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இந்த 2 கிரகங்களும் சேர்க்கை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் 39 நாட்கள். சிம்ம ராசி என்பவர்களுக்கு நேரம் சரியில்லையான்னு கேட்டா கண்டிப்பா நேரம் சரியில்லை தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பிரச்சனைகள் அதிகமா இருக்கான்னு கேட்டா பிரச்சனை அதிகமா இருக்கு. தொடர இடத்துலலாம் பிரச்சனை, எங்கெங்கெல்லாம் கண்ணி வெடி வச்சிருக்காங்கன்னு தெரியாம இருக்கீங்க, அவ்வளவு பிரச்சனை. செஞ்சாலும் பிரச்சனை, சும்மா இருந்தா கூட ஏதாவது ஒரு நெருக்கடி, ஏதாவது ஒரு பிரச்சனை. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 40 வயதை கடந்தவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு மென்டல் டிப்ரெஷன்லயே அதிகமா இருக்கீங்க. மாணவர்களுக்கு அதை விட மோசம். யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க, கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில நெருக்கடி, ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத ஒரு நிலை. திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு வாய்ப்பே இல்லை சார், ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பையன் கிடைக்க மாட்டேங்குது, நானும் பார்த்துட்டே இருக்கேன் என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு பார்த்துட்டே இருக்கேன், நடக்க மாட்டேங்குது. காதலிக்கக்கூடியவர்களுக்கு அதை விட பயங்கரமான பிரச்சனை. காதல் இருந்தாலும் பிரச்சனை, காதல் இல்லைனாலும் பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு 39 நாட்கள் சிறப்பா இருக்கு சார். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஓரம் வச்சிருங்க. உங்களுக்கு மைண்ட முதல்ல என்ன பண்ணுங்கன்னா ஒருநிலைப்படுத்துங்க. இப்போ வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்குற இடத்துல நான் என்ன செஞ்சா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்,
அதை செய்யறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க. சார் பண்ணவே விட மாட்டாங்க சார், இந்த காலகட்டத்தில் செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்கு. வேலை இல்லாம இருக்கீங்க, இந்த காலகட்டத்தில் வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, நல்ல வேலை கிடைக்கும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு ராசியிலே கேது இருந்தா கூட ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா அந்த குரு மங்கள யோகம் உங்களுக்கு நல்லதை பண்ண போது அதை நான் வச்சுக்கோங்க. அதே போல வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல ஒரு வேலை மாற்றம் இருக்கும். உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போய் இப்போ ஒரு நல்ல சாதனையை படைக்கக்கூடிய ஒரு 39 நாட்கள். என்ன சார் நான் 6 மாசமா ட்ரை பண்றேன், வேலை கிடைக்கல, இப்போ 39 நாள் என்ன சார் நடந்தோம்? ஒரு நாள், 1 மணி நேரம், 1 நிமிஷம் நல்ல நேரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். அவ்வளவுதான் வாழ்க்கை. அது மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கு, நல்லதுலயும் இருக்கு, கெட்டதுலயும் இருக்கு. அப்ப அந்த நல்ல நாட்களாக இந்த 39 நாட்கள் இருக்கப்போ அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். தொழில் செய்யக்கூடியவங்க அப்படியே பிச்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க, கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க, எதுவுமே நடக்க மாட்டீங்க சார். நான் ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணாவே ஒரு தடங்கள் வருது, ஒரு ஏமாற்றம் வருது, பணம் நாளைக்கு தரேன்னு சொல்றாங்க, தரமாட்டுறாங்க, நான் அதை நம்பி சொல்லிடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. இந்த காலகட்டத்தில் நிறைய பண வரவுகள் வரும். தொழில வேற ஏதாவது ஒரு பண்ணி நம்ம ஏதாவது மாத்திக்கலாம் அப்படின்ற யோசனைகள் வரும். அந்த மாதிரி யோசனை வந்து அதை எடுத்துக்கோங்க, நல்லாவே இருக்கும், பிரச்சனைகள் வராது. ஒரே ஒரு விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தேவையில்லாம அதிகம் பண்ணாம அதிக கடன் வாங்காம இருங்க. பணம் எல்லாம் கடனா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அந்த கடன் கிடைக்கும்போது ஐயோ ஏதாவது கடனை வாங்கி அதிக வட்டிக்கு வாங்கி நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதுல கவனமா இருங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா பண வரவுகள் வருமானம் வரும், வாய்ப்புகள் வருமானம் வரும், அதை கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அதன் மூலமாக இந்த அஷ்டம சனியும் இந்த ராசியில இருக்கக்கூடிய கேதியும் கடந்து போயிடலாம், பிரச்சனை வராது. அதே மாதிரி திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்புகள் இருக்கு, நல்ல இடத்துல ஒரு வரன் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு, அதை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். காதலிக்கிறீங்க, வீட்டுல சொன்னும் பயப்படுறீங்க, வீட்டுல சொன்னா நடக்காதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு 39 நாள்ல போய் சொல்லுங்க, உங்க அப்பா அம்மா உங்களுக்காக ஓகே சொல்லுவாங்க கண்டிப்பா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பா குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2வது குழந்தை பெற்றுக்கணும் முயற்சி செய்யக்கூடிய சிம்மராசி என்பதற்கு இந்த காலகட்டம் 2வது குழந்தை கிடைக்கும். 2வது திருமணம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒரு வகையில சில வாய்ப்புகளை கொடுக்கும், அந்த வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திங்க. அதே போல நிறைய பேருக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கொடுக்கும், நல்ல மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை கொடுக்கும், நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். நீங்களும் உங்க பையனை சண்டை போட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த காலகட்டத்தில் போய் உங்க பையன்கிட்ட பேசுங்க, அவர் அப்பான்னு கட்டி பிடிச்சி அழுவார் உங்க கூட. அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வரும். சந்தோஷமா உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும், அவர் மூலயமா உதவி கிடைக்கும், நீங்க உதவிகள் செய்வீங்க அவருக்கு. அதே மாதிரி உங்க பசங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா இந்த காலகட்டத்தில் போய் அந்த தப்பை கண்டிக்காம சரிப்பா நம்ம பார்த்துக்கலாம், அடுத்ததெல்லாம் நல்லது நடக்கும், உங்களுக்கு நேரம் சரியில்லை அதனாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசுங்க, அவங்க மனசு மாதிரி உங்க கூட சந்தோஷமா இருப்பாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், பூர்வீகத்தில் வீடு கட்டலாம், பூர்வீகத்துல போய் செட்டில் ஆகலான்ற யோசனைகள் வரும். வெளிநாட்டுல இருக்கவங்க இந்த காலகட்டத்துல பூர்வீகத்துல ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அம்மா அப்பாவுக்கு ஏதாவது சந்தோஷமா ஏதாவது நம்ம செய்யணுன்ற ஒரு எண்ணங்கள் வரும், அதெல்லாம் செய்யுங்க, சிறப்பா இருப்பீங்க. அங்க ஒரு இடம் மாற்றம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, வீடு மாற்றத்துக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி அங்க ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. என்னன்னா அந்த 39 நாட்கள் இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு வந்து ராசியிலே கேது இருக்கு, அஷ்டம சனி இருக்கனால கொஞ்சம் கவனமா சில விஷயங்கள் செய்யுங்க, அவ்வளவுதான். அப்படி ஏதாவது வாய்ப்புகள் வருது அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பக்கத்துல ஏதாவது ஒரு ஜோசியத்தை பார்த்துட்டு பண்றது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த ஒரு 39 நாட்கள் தான் சொல்லியிருக்கோம். இந்த குருமங்கள யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கு சார், எனக்கு குரு செவ்வா சேர்க்கை இருக்கு, குரு செவ்வா பாக்குது, இல்ல குரு செவ்வா நட்சத்திரம் நிக்குது, செவ்வா குரு நட்சத்திரம் நிக்குது, இந்த மாதிரி யோகங்கள் இருக்கு, அது லக்னத்துக்கு சுபத்துவம் பெற்றிருக்கு, நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட நல்ல பலன்கள் அதிகமாகவும் கெட்ட பலன்கள் கம்மியாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே யோகம் இருக்கு. அந்த யோகம் எப்ப செயல்படும், நான் அறிவாளி தான் சார், ஆனா அந்த அறிவு வேலை செய்யல,
நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் அந்த உழைப்புக்கான ஊதியம் இல்லை. இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த தசாபுத்தி சரியில்லாம போது நீங்க என்ன உழைச்சாலும் ஒன்றும் நடக்காது. என்ன திறமசாலியா இருந்தாலும் ஒன்றும் உங்களை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதை உங்க சுய ஜாதகத்துல பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை மாத்திங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன யோகம் என்ன அவயோகம்னு தெரிஞ்சுக்கிங்க. உங்களை பக்கத்துல இருக்க ஜோசியரே பாருங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்ல எழுதுன மாதிரி வேணும்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுல பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படையிலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இது ஒரு பியூர் சயின்ஸ், எல்லாருமே படிக்கலாம். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். பலன் எப்படி பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, அதேமாதிரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது, அதேமாதிரி பிரசன்னத்துல உங்களுடைய கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்புகள், அதே மாதிரி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை அறியக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்னம், அதே மாதிரி கோவில்ல வைக்கக்கூடிய அந்த சிலைகள் சம்பந்தமான, அதே மாதிரி கோவில் சரியா இல்லை, கோவில்ல வளர்ச்சி இல்லை, கோவில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, அந்த மாதிரி அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.